தனக்கு தமிழும் இங்குள்ளவர்களுக்கு இந்தியும் தெரியாது என்ற போதிலும் அன்பு மொழியால் 40 ஆண்டுகளாக ஒரே குடும்பமாக இணைந்து பயணிப்பதாக ஓய்வு பெற்ற காவல்துறை இயக்குனர் அனுப் ஜெய்ஸ்வாலின் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையில் 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி மணிமுத்தாறு 9வது பட்டாலியனின் 1200 பேர் காவல் பயிற்சியை நிறைவு செய்தனர். இவர்களில் சில 100 பேரை தவிர எஞ்சிய அனைவரும் ஓய்வு பெற்று தங்கள் குடும்பத்தினருடன் ஓய்வு காலத்தை கழித்து வருகின்றனர். இந்நிலையில் தங்களது பயிற்சி நிறைவு செய்ததை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் சந்திப்பு நிகழ்ச்சியை கடந்த 10 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றனர். இதுவரை மணிமுத்தாறு, தஞ்சாவூர், சேலம், கன்னியாகுமரி, மதுரை ஆகிய 5 இடங்களில் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற உள்ள நிலையில் காவலர் பயிற்சி நிறைவின் 40வது ஆண்டு விழா மயிலாடுதுறையில் நடைபெற்றது. இவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஊரில் சந்தித்து கொள்ளும் போதும் தாங்கள் பயிற்சி முடித்த ஆண்டில் காவல் கண்காணிப்பாளராக இருந்து காவல்துறை இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற அனுப் ஜெய்ஸ்வாலுக்கு அழைப்பு விடுப்பது வழக்கம். அவரும் தனது குடும்பத்தினருடன் பங்கேற்று வருகிறார். அந்த வகையில் ஓய்வு பெற்ற டிஜிபி அனுப் ஜெய்ஸ்வால் தனது துணைவியாருடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். அரக்கு நிற சட்டை, வேட்டி, துண்டு என சிவில் உடையில் கலந்து கொண்ட 300க்கும் மேற்பட்ட போலீசார் ஓய்வு பெற்ற டிஜிபி அனுப் ஜெய்ஸ்வாலை மயிலாடுதுறை திரு இந்தலூர் பரிமள ரெங்கநாதர் கோவில் முன்பு இருந்து இரட்டை குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் அமர்த்தி நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்திற்கு ஊர்வலமாக அழைத்து வந்தனர். இவ்விழாவின் 2வது நாளான இன்றும் காவலர்கள் தங்கள் கொண்டாட்டத்தை தொடர்ந்தனர். இன்று மீண்டும் நிகழ்ச்சி நடைபெற்ற மண்டபத்துக்கு தனது துணைவியாருடன் வந்த அனுப் ஜெய்ஸ்வாலுக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்தனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அனுப் ஜெய்ஸ்வால் தனக்கு தமிழும் இவர்களுக்கு இந்தியும் தெரியாது என்ற போதிலும் தங்களுக்குள் இருந்த அன்பு மொழியால் 40 ஆண்டுகளாக ஒரே குடும்பமாக இருந்து பயணிப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். இங்கிருந்து டெல்லி, காஷ்மீர், அசாம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு பணி காரணமாக இடம்பெயர்ந்து சென்று விட்டாலும் தங்களுக்கு இடையே உள்ள அன்பு மாறவில்லை என அவர் நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்டார்.